அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. காணொளிக்குள்ள போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துல வர்த்தகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24,520 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் தென்படுகிறது. என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு பார்ப்பதற்கு ஒரு நாளோட ரேஞ்ச் 200 புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த 200 புள்ளிகள் தான் நேற்றும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அப்போது சராசரியாக ஒரு நாளைக்கு அப்போ இன்றைக்கும் வந்துட்டு 200 புள்ளிகள் ரேஞ்சுக்கு மேலேயும் இருக்கலாம், இல்லை ரொம்ப குறைவாகவும் இருக்கலாம், இல்லை 200 புள்ளிகளே அமையலாம். அப்போ வந்துட்டு நம்ம குறைந்தபட்சம் ஒரு 150 புள்ளிகள் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான புள்ளியாக நம்ம பார்க்க வேண்டியது கடந்த வாரத்தோட ஹை 24,350, மாதத்தின் ஹை சென்ற மாதத்தோட ஹை 24,550க்கு அருகில். அப்போது இந்த ரெண்டு இடம் அப்போ நேற்றைய அதாவது கடந்த வாரத்தோட ஹைக்கு மேலே இருப்பதே கால் செல்லர் ஒரு பேனிக்கில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஆனால் கால் செல்லர் பேனிக் இருந்திருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு வெர்டிக்கல் ஏற்றம் கிடச்சிருக்கணும். ஆனால் அந்த வெர்டிக்கல் ஏற்றம் கிடைக்காம மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைடு வேக்குள்ளே போயிட்டு திருப்பி இறங்கி, சைடு வேக்குள்ளே போயிட்டு திருப்பி இறங்கி, அந்த மாதிரி தான் இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது. அப்போ இந்த 24,350லேருந்து 24,550க்குள்ளே இருக்கிற வர மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் எந்த பக்கம் போகிறது அப்படின்னே தெரியாது. அப்போ 24,350க்கு கீழே இருக்கும்போது அதற்கு ஒரு திறன், 24,550க்கு மேலே இருப்பது ஒரு திறன், 24,350லேருந்து 24,550க்குள்ளே இருக்கிறது ஒரு திறனாக இருக்கும். அப்போ இதில் ஆப்ஷன் செயின் நீங்கள் போய் பார்க்கணும். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். 21 கால் சைடு 21, புட் சைடு வந்து 24, ஒரு இம்பேலன்ஸ்டு இருக்குது. இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஒரு இம்பேக்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சடன் வெர்டிக்கல் ஏற்றமோ அல்லது இறக்கமோ சடனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இங்கே டைம் வேல்யூ பார்க்கணும். 100 புள்ளிகளுக்கு உண்டான டைம் வேல்யூ பார்க்கலாம். 24,400 டு 24,500, இது 100 புள்ளிகள் தான் இருக்கணும். இதனுடைய கால் 149 ரூபா. மொத்தமாகவே 100 ரூபா தான் இருக்கணும் இந்த கேப். ஆனால் ஒருத்தரே 149 ரூபா வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் 142 ரூபா வச்சுருக்காங்க. 291, 100 ரூபாயை கழிச்சிட்டோம்னா 191 ரூபா. கிட்டத்தட்ட 2 மடங்கு டைம் வேல்யூ இருக்குது. இந்த 191 யாருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா இந்த எகெயின்ஸ்ட் ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. 93, 97, 190 ரூபா. அப்போது இதனை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ இதே 100 பாயிண்ட்டு நம்ம பாருங்கள் இப்படி பார்க்கலாம். 24,350 டு 450, இதுவும் 100 புள்ளி தான். இது பாருங்கள் 182, இவங்க வந்து 115, 297, 450, 121 ரூபா, இவங்க 78 ரூபா. அப்போ 9, 9, 1. அப்போ 297ல் 100 போச்சுன்னா 197. அப்போ இதை பாருங்கள் சமமாக இருக்குது. அதே 100 பாயிண்ட் 24,450 டு 550, இதுவும் 100 பாயிண்ட்டு தான் இருக்கணும். பாருங்கள் 121 ரூபா, இவங்க வந்துட்டு 171 ரூபா, 292, இவங்க 76, 115. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 100 புள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எல்லாத்துக்கும் சரி சமமாக இருக்குது. அப்போ இந்த 190 ரூபாய் இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற இது வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. லைவ் மார்க்கெட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ 24,550 மார்க்கெட் போயிடுச்சா, இப்போ 24,500க்கும் 600க்கும் செக் பண்ணலாம், 450க்கும்
550க்கும் செக் பண்ணலாம். 550க்கும் 650க்கும் செக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே 100 பாயிண்ட் கேப் தான். அப்போ இந்த 100 பாயிண்ட் கேப்புக்குள்ள டைம் வேல்யூ லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைவ் மார்க்கெட்டில் டைம் வேல்யூ அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 0 பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும். இங்கே ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறத அப்படியே ஸ்டாண்டப் பண்ணுனா, அதாவது நிலை பெற்றால் 12 மணி மட்டும் நிலை பெற்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் மூமெண்ட்டை கொண்டு வரலாம். ஆனால் ஒரு 10 மணிக்கு வெளியே இம்ப்ளைடு வால்டிலிட்டியை பிலோ 8 பிலோ 7 அப்படி மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா 95% ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்காது. 5% எப்படி வேணாலும் நம்ம இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை மட்டும் நம்பக்கூடாது. நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. நான் அதனால தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கலாம்னு ப்ராபபிலிட்டி சொல்லிடுறேன். அதனால் அடுத்த நாள் நான் சொன்னதான் நடந்ததுன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும், இல்லை சைட்வேக்குள்ளே போகணும், இல்லைன்னா வால்டைல் ஆகணும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம எல்லாமே சொல்லிடுறோம். அதனால் நான் சொன்னது தான் நடந்தது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு கிளைம் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் அது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராபபிலிட்டி சொல்லிட்டு இருக்கோம். அதில் கண்டிப்பாக இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. அதனால் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் லாஸ் பண்ணலாமே தவிர ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல போயிட்டு லாஸ் பண்ணக்கூடாது. அதில் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். மார்க்கெட் வந்துட்டு லோவோ அல்லது ஹையோ பிரேக் பண்ணாத பட்சத்தில் கூட ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நான் இங்கே காலா புட்டான்னு பதிவு பண்ணலை. இது வந்துட்டு லோ பிரேக் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸஸ் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே ப்ரீமியம் டிகே பண்ணணும். அப்போ அது டிகே பண்ணுறது மார்க்கெட் மூமெண்ட்டே ஆகலைனாலும் இங்கே வந்து டிகே ஆகும். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுடைய இது எங்கே ஸ்டாப் லாஸ் போடலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் இடத்துல தான் நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு உணர்ச்சிவசப்பட்டு ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளேயே ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 95% அது நம்மளுக்கு ஆபத்து தான் உண்டாக்கும். 5% அந்த லோவை அதாவது என்ன சொல்கிறது, அந்த என்ன பதிவு பண்ணியிருக்காங்களோ அதை ஹோல்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இங்கே ப்ரீமியம் கரைவு, ஏன்னா இங்கே 100 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 300 ரூபாய் இருக்குது. அப்போ இதில் என்ன ஆகும், 2 மடங்கு நம்மளுக்கு மதிப்பு கூட்டி இருக்குது. அப்போ மதிப்பு கூட்டின விஷயம் என்ன ஆகணும், கரையணும். அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து 9 மணி டு 10 மணிக்குள்ளே ஒரு 9 மணிக்குன்னா 9:15 9 மணிக்கு எங்கே வர 9 மணிக்கு வரத்தமே தொடங்காது. சிலர் அதையும் கேட்கலாம் மேற்கோள் காட்டி. அப்போ அதனால் இந்த இடையில 9:15 டு 10:11 எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 2 மணி 3 மணி மட்டும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தாக முடியும். அதனை வந்து உற்று கவனிங்க. நேற்றைய காணொலியில் வந்துட்டு ஒரு சிறு தவறு நான் மேற்கொண்டுட்டேன். அதை மேற்கோள் காட்டியிருக்காங்க சிலர். $24,450 ப்ளஸ் கால் அப்போ போடும்போது 80 வச்சுட்டா 24,530. இந்த பக்கம் மைனஸ் பண்ணி 24,380 சொல்லணும். நான் 23,380 நேற்றைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அந்த திருத்த பதிவு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம வந்துட்டு யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முதல் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்கோட தான் நம்மளுக்கு ப்ரீமியம்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ரைக்கு கொடுங்க. அதே மாதிரி எஸ்டர்டே ஹை ஸ்ட்ரைக்கு கொடுங்க, எஸ்டர்டே லோ ஸ்ட்ரைக்கு கொடுங்க. இந்த 4 விதமானதை எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்தெந்த ஸ்ட்ரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அனைத்துமே ஃபியூச்சரோட அடிப்படையில் தான். ஃபியூச்சர்னால் நீங்கள் வந்து வீக்லி ஃபியூச்சர் எடுக்கிறனால வீக்லி ஃபியூச்சர்ஸ் இல்லை. அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸாக வீக்லி ஃபியூச்சர். நான் ஃபியூச்சர்னு சொன்னமே மந்த்லி ஃபியூச்சரோட கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஆனால் எக்ஸ்பெரி வந்துட்டு நமக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதை நினைவு கூர்ந்து, ஸ்பாட் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் ஃபியூச்சர் முடியும், இல்லை ஃபியூச்சர் எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் ஸ்பாட் முடியும். அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டிசம்பர் 17 நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் டிஸ்கஷன் ஒன்று வைக்க போகிறோம். அது கூகுள் மீட் வழியாக நடக்கும்.
விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். அதற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இது பண்ணலாம். இதற்கு எலிஜிபிள் என்னென்னா, நம்மக்கிட்ட முன்னாடியே டிமெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர்த்தகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை புதிதாக கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர்த்தகம் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வர்த்தகம் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்துட்டு நம்மளுக்கு, அதாவது நீங்கள் பணம் இன்வெர்ட் கொடுத்துருப்பீங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இணைக்கப்படும். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள், இது கட்டாயம் கிடையாது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.